லக்னம்ன்றது உடல், உயிர். ஒரு ஜாதகத்துல லக்னம் பாதித்தால் அந்த ஜாதகருடைய உடல்நிலையில் ஏதாவது ஒரு பாதிப்பு, குறைகள் உறுதியாக இருக்கும். ஒருவருடைய பிறந்த ஜாதகத்துல லக்னம் அதிபதியோ அல்லது லக்னத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களோ மிகவும் பாதிப்புக்குள்ளாக இருக்கு, மிகுந்த ஒரு சிரமமான இடத்துல, ஒரு சில 8, 12ஆம் இடம், மாரக பாதகஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடங்களில் இருந்து அந்த லக்னத்தில் பாவகிரகங்கள் அதிகமாக இருந்தால் அந்த ஜாதகருக்கு அற்ப ஆயுள், அதாவது ஏதாவது ஒரு வழியில அந்த மனிதனுடைய உடலிலிருந்து அந்த ஆன்மாவானது பிரிந்து விடுகின்றது. இந்த லக்னம்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது. அடுத்தது லக்ன 2ஆம் இடம் சொல்லக்கூடியது தனம், குடும்பம், வாக்குஸ்தானம்னு சொல்லுவாங்க பொதுவா. இந்த ஒரு மனிதனுடைய பொருளாதாரம், இன்றைக்கு பெரும்பாலான மக்களிடம் இருக்கக்கூடிய பாதிப்பு பொருளாதார பாதிப்பு. எவ்வளவு சம்பாதிச்சாலும் நிக்கிறது இல்லைன்றது பலருடைய சொல். சம்பாதிக்கவே முடியலன்றவங்க அப்படின்றது ஒரு சில பலர், அதுவும் பலருடைய சொல்லாகத்தான் இருக்கின்றது. அதாவது லாபஸ்தானம்ன்றது 2ஆம் இடம். யார் ஒருவருடைய ஜாதகத்துல 2ஆம் இடம் பாதித்தாலும் அந்த ஜாதகருக்கு பொருளாதார பாதிப்புகள் இருந்துகிட்டே இருக்கும். எவ்வளவு சம்பாதிச்சாலும், எவ்வளவு வருமானம் வந்தாலும் அவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் அதில் விரயமாகிட்டு இருக்கும். லாபத்தை சேமிச்சு வைக்கிற சூழ்நிலையும் அவங்களுக்கு அமையாது. லாபத்தை அவங்களால சேமிச்சு வைத்து அடுத்த கட்டத்திற்கு அதை அவங்களால பயன்படுத்திக்கவே முடியாது. இந்த 2ஆம் இடம் ரொம்ப அதிகமா பாதிக்குதுன்னு வச்சுக்கோங்க. லாபம் மட்டும்தான் பிரச்சனையானா குடும்பத்தையும் பார்க்கணும். ஒரு மனிதனுடைய குடும்ப அமைப்பு, தாய், தந்தை, பிள்ளைகள், மனைவி, கணவன், இது போன்ற எல்லாம் குடும்ப உறவுகளும் ஒரு ஜாதகத்துடைய 2ஆம் இடம் தான் முக்கியமானது. இந்த 2ஆம் இடம் பாதிச்சாதான் குடும்பம் ஒரு சிலருக்கு சரிவர அமைவதில்லை. 7ஆம் இடம் பாதிச்சா திருமண வாழ்க்கை சரியா அமையாது. 7ஆம் இடம் நல்லா இருந்து 2ஆம் இடம் பாதிச்சிருச்சுன்னா திருமண வாழ்க்கை அமைஞ்சிடும். குடும்பமாக மாறும்போது திருமணத்திற்கு பிறகு வாழ்க்கையில சிரமங்கள் அதிகமாகும். 7ஆம் இடம் அப்படின்றது பாத்தீங்கன்னா திருமண வாழ்க்கை, கலஸ்திரஸ்தானம்னு சொல்லுவாங்க. அது களத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய இடம். 2ஆம் இடம்ன்றதுதான் குடும்பத்தை கட்டமைக்கக்கூடிய இடம். இப்ப இந்த 2ஆம் இடம் ரொம்ப அதிகமா பாதிக்குது ஒருவருடைய ஜாதகத்துலன்னா குடும்பத்துல ஏதாவது ஒரு கஷ்டம் இருந்துகிட்டே இருக்கும், பொருளாதார ரீதியான பாதிப்புகள் இருந்துகிட்டே இருக்கும். அவர் சொல்ற சொல்லை அவரால் காப்பாற்ற முடியாது. 2ஆம் இடத்துல அதிகமான பாவ கிரகங்கள், அதிகமான சிரமத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் 2ஆம் இடத்தில் அமர்ந்தாலோ அல்லது 2 கூடியவன் ஏதாவது ஒரு வகையில் மிகவும் பாதிப்படைந்தாலோ எவ்வளவு ஒரு சில விஷயங்களை சொல்லிட்டு, நான் அந்த சொன்னதை நம்ம காப்பாற்றியே ஆகணும்னு அந்த சொல்வாக காப்பாத்திட்டு நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம அடுத்த லெவலுக்கு போகணும்னு அவர் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அந்த ஜாதகர் அந்த சொன்ன வாக காப்பாற்ற முடியாம இடையூறுக்குள்ளேயே தான் மாட்டிக்கிட்டு இருக்கும். இந்த 2ஆம் இடம் யாருக்கெல்லாம் ரொம்ப மோசமா பாதிச்சிருக்கோ அவங்க தான் அதிகமாக பொய் சொல்லக்கூடியவர்களாக, சொன்ன சொல்லை மாற்றி மாற்றி பேசக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அடுத்ததாக லக்னம் 3ஆம் இடம். இந்த லக்னம் 3ஆம் இடம் அப்படின்றது பார்த்துட்டீங்கன்னா ஒரு மனிதனுடைய வீரிய தைரியஸ்தானம்னு சொல்றாங்க. அதே சமயம் இந்த 3ஆம் இடம்ன்றது சகோதரத்துவத்தையும் குறிக்கக்கூடியது. ஒரு ஜாதகத்துல 10ஆம் இடத்துக்கும் 3ஆம் இடத்துக்கும் சம்பந்தப்பட்ட அவங்க கமிஷன் சம்பந்தப்பட்ட தொழில் அதிகம் செய்வாங்க. 10ஆம் இடத்துக்கு அதிபதி 3ல் இருந்தாலும் 3 குடையவன் 10ல் இருந்தாலும் அந்த ஜாதகர் அலைஞ்சிக்கிட்டே இருக்கணும். ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் ஒரு 30லேருந்து 50 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் சுத்திக்கிட்டே இருக்கணும். அலைச்சல் அதிகமா செஞ்சுக்கிட்டு இருக்க அந்த ஜாதகருக்கு தொழில் அப்படின்றது ஓரளவுக்கு இருக்கும். இல்லைன்னா ஏதாவது ஒரு வகையில கஷ்டங்கள் இருந்துகிட்டே இருக்கும். 3ஆம் இடத்தில் மிகவும் பாவ கிரகங்கள்னு சொல்லக்கூடிய பாவ கிரகங்கள் சனி, செவ்வாய், ராகு, கேது, பகை பெற்ற சூரியன், இது போன்ற கிரகங்கள் லக்ன 3ஆம் இடத்தில் அமர்ந்தால் மிகுந்த கோபம் கொண்டவர்களாக இருப்பார்கள். மிகுந்த கோபம் வரும். தன்னுடைய கௌரவம் அப்படின்றதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா நின்று அதற்காக எவ்வளவு கொடிய செயல்களையும் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் கூட அவங்களுக்கு உண்டாகும். லக்னம் 3ஆம் இடம்ன்றது கொஞ்சம் அவங்களுடைய மூளை ஆட்சி செய்யக்கூடிய இடமாக இருப்பதால் பாவகிரகங்கள் இருக்கும் பொழுது அவர்களுடைய நெகட்டிவ் திங்கிங் அதிகமா இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் நெகட்டிவா திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எதிர்மறையான சிந்தனைகள் அவர்களுக்கு மிக அதிகமா இருக்கும். அதனால லக்னம் 3ஆம் இடம் பாதித்தவங்க கவனமா இருக்க வேண்டியது தன்னுடைய செயலிலும் தன்னுடைய எண்ணங்களிலும் மிக அமைதியாகவும் தெளிவான சிந்தனைகளையும் எடுக்கணும். அடுத்தது லக்னம் 4ஆம் இடம்.
வண்டி, வாகன, சொத்து, சுகம், படிப்பு, விவசாயம் செய்யக்கூடிய நிலம், விவசாய நிலங்கள், பொதுவாக சொத்து சுகம் சொல்லக்கூடிய அனைத்தும் அதுல தான் வரும். வண்டி வாகனம் அப்படின்னு எடுத்தீங்கன்னாலும் 4ஆம் இடம் தான் ஒரு மனிதனுடைய முக்கியமான பாவமா இருக்கு. அப்ப அந்த லக்ன 4ஆம் இடம் ஒரு ஜாதகத்துல பாதிச்சா அவங்க இருக்கிற இடத்துல கட்டாயம் வாஸ்து குற்றங்கள் இருக்கும். இருக்கக்கூடிய இடங்களில் சார்ந்த ஏதாவது ஒரு பாதிப்பு அந்த ஜாதகரை அடுத்த முன்னேற்ற நிலைக்கு போக விடாம ஏதாவது ஒரு இடையூறை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு இடையூறு இருக்கிற இடத்து சார்ந்து ஏதாவது ஒரு உதாரணத்துக்கு உங்களுடைய ஜாதகத்துல லக்னம் 4ஆம் இடத்துல ஒரு பகை பெற்ற கிரகம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒண்ணு நீங்க தொழில் செய்யற இடத்துலயோ அல்லது நீங்க குடியிருக்கிற இடத்துலயோ சண்டை, சச்சரவு, தேவையில்லாத போட்டி, பொறாமை, குழப்பம் இயற்கையா உருவாகிக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு உங்ககிட்ட நல்லா உறவாடி உங்களுக்கு நல்ல செயல்கள் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. திடீர்னு ஒரு நாள் அவங்களே உங்களுக்கு எதிர்ப்பா மாறி அவங்களே உங்களுக்கு தேவையில்லாத கஷ்டங்களை உண்டு பண்ணக்கூடிய சூழ்நிலைக்கு உருவாயிடுவாங்க. இப்ப இந்த 4ஆம் இடத்த அதிபதி 8லோ 12லோ மறைஞ்சிட்டா அவங்களுக்கு நல்ல சொத்து சுகம் அமையறது கிடையாது. நல்ல சொத்து சுகம் அமையறது கிடையாது. 4ஆம் இடத்துல ஏதாவது ஒரு நீச்ச கிரகம் இருந்தால் அவர்கள் இருக்கக்கூடிய இடத்திற்கு தெய்வ கடாட்சியம் தெளிவா வர்றதில்லை. இருக்கிற இடம் ஒரு முழுமையான சக்தி வாய்ந்த இடமாக இருக்காது. அவர்களுடைய அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு அந்த இடம் முழுமையான சப்போர்ட் அவங்களுக்கு பண்ணாது. அது தொழில் செய்யற இடமாக இருந்தாலும் சரி, குடியிருக்கக்கூடிய வீடாக இருந்தாலும் சரி. 4ஆம் இடம்ன்றது வண்டி, வாகன, சொத்து சுகத்தை ஆளக்கூடிய இடம். இப்ப 4ஆம் இடத்துல ஒரு ஜாதகத்துல சனியும் ராகும் சேர்ந்து இருக்குன்னா அவங்க இடத்துல கட்டாயம் எதிர்மறையான சக்திகள், செய்வனை, பில்லி, சூன்யம் இது போன்ற பாதிப்புகள் மிக அதிகமான பாதிப்புகளை தரக்கூடிய சூழ்நிலையில் இருக்கும். அவர்கள் என்னதான் நல்லவராக இருந்தாலும் அவர்களை சுற்றி இருப்பவர்களாலோ அல்லது ஏதாவது ஒரு காரணத்தினாலோ அந்த இடத்திற்குள் ஏதாவது ஒரு எதிர்மறையான செயல்கள் எதிர்மறையான சக்திகள் அவர்களுக்கு கஷ்டத்தை கட்டாயம் தரும். அடுத்ததாக 4ஆம் இடம் ஒருவருடைய ஜாதகத்துல பாதிக்கும் போது பிள்ளை பருவத்தில் அந்த 4ஆம் இடம் பாதித்த கிரகம் திசாபுத்தியை நடத்தினால் அந்த ஜாதகருக்கு படிப்பில் தடங்கள் வரும். இந்த நிறைய பேர் இந்த படிப்பை பாதியில விட்டுறாங்க இல்லைங்களா? இவங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த 4ஆம் இடம் பாதிச்சிருக்கும். வாஸ்து மிக அதிகமா பாதிப்பு ஒரு குடும்பத்துல இருக்கிற இடத்துல ஒருத்தருக்கு இருக்குன்னா அந்த 4ஆம் இடத்துல சனி பகவான் இருப்பாரு, அல்லது 4ஆம் இடத்து அதிபதி 6-12 இருப்பாரு. இது போல பல விஷயங்கள் இந்த 4ஆம் இடத்துல இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு ஜாதகத்துல லக்ன 5ஆம் இடம். ஒருவரின் ஜாதகத்தில் 5ஆம் இடம்ன்றது மிக முக்கியமான பாவமாக கருதப்படுகிறது. இந்த 5ஆம் இடம்ன்றது பூர்வ புண்ணிய பாகிஸ்தானம்னு சொல்றாங்க. இந்த பூர்வ புண்ணிய பாகிஸ்தான் சொல்லக்கூடிய இந்த 5ஆம் இடத்தில் அசுப கிரகங்களான சூரியன், சனி, பகைப்பெற்ற செவ்வாய், பகைப்பெற்ற சூரியன், நீச்ச கிரகங்கள், ஏதாவது அந்த உங்களுடைய ஜாதகத்துக்கு லக்னத்துக்கு 5ஆம் இடம் ஏதாவது ஒரு கிரகத்துடைய நீச்ச பாவமாக இருந்தால் அந்த கிரகம் அங்கு அமர்ந்திருக்கும் பட்சத்தில், அடுத்தது லக்ன 5ஆம் இடத்துல ராகு, கேது, மாந்தி இது போன்ற கிரக அமைப்புகள் உங்களுடைய ஜாதகத்துல லக்ன 5ஆம் இடத்தில் இருந்தால் உங்கள் குடும்பத்தில் பிதிர் தோஷம் உண்டு. உங்களுடைய முன்ஜென்மத்தில் ஏதாவது ஒரு பாவ புண்ணியத்தின் அடிப்படைன்னு சொல்லக்கூடியதுல ஏதாவது ஒரு பாவங்கள் இருக்கலாம். உங்களுடைய முன்னோர்கள் செய்தது ஏதாவது ஒரு பாவ வினைகள் இருக்கலாம். அதனால் அந்த தெய்வ அனுகிரகம்ன்றது உங்க குடும்பத்திற்கு குறைய ஆரம்பிச்சிருக்கும். அது ஒரு குழந்தையோட ஜாதகத்துல குழந்தை பிறக்கும் போதே நம்ம லக்ன 5ஆம் இடத்தை பார்க்கும்போதே அது தெரிஞ்சிடும். நிறைய பேர் சிறு வயதில் அதை பார்க்காம அந்த குழந்தை வளர வளர அந்த கஷ்டம் அவங்க குடும்பத்துல அதிகமாகிட்டு இருக்கும். இந்த குழந்தை பிறந்ததுனாலதான் அந்த கஷ்டம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அந்த குழந்தை பிறந்ததுனால கஷ்டம் கிடையாது. அந்த குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி அந்த குடும்பத்துல நடந்த எதிர்மறையான செயல்கள் தான் அந்த குடும்பத்திற்கு கஷ்டத்துக்கான காரணம். அந்த எதிர்மறையான செயல்களுடைய தன்மை அந்த குழந்தையுடைய ஜாதகத்துல தெரியும். நான் சொல்றது நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு குழந்தைன்றது தாய் தந்தை இருவருக்கும் அவர்கள் செய்த பாவ புண்ணியத்திற்கும் அந்த தாய் தந்தையரில் வரக்கூடிய முன்னோர்கள் செய்த பாவ புண்ணியத்திற்கும் சம்பந்தம் உண்டு. அந்த ஒரு குழந்தை பிறப்புன்றது தாய் தந்தை மட்டுமல்லாமல் அந்த குடும்பத்தின் முன்னோர்கள் செய்த பாவ புண்ணியமும் அதில் அடங்கும். பாவமும் அடங்கும், புண்ணியமும் அடங்கும். அடுத்ததாகத்தான் அந்த குழந்தையின் முன்ஜென்மம். அதாவது யாரும் எந்த ஒரு குழந்தையும்
இந்த தாய் தந்தையருக்கு நான் பிறக்க வேண்டும் என்று தவம் இருப்பதில்லை. இந்த மாதிரி தான் எனக்கு குழந்தை வேண்டும் என்று யாரும் பெற்றுக்கொள்ளவும் முடியாது. குழந்தை பிறப்பு என்பது இறைவனால் வழங்கக்கூடியது, இயற்கையால் வழங்கக்கூடியது. அந்த இயற்கையானது, இந்த பஞ்சபூதங்கள் நிறைந்த இந்த இயற்கையானது அந்தந்த குடும்பத்திற்கு தகுந்த அவர்கள் செய்த நன்மைகளையும் பாவங்களையும் அறிந்து அதற்கு தகுந்தாற் போல்தான் ஒரு குழந்தையின் பிறப்பை உருவாக்குகின்றது. இதுதான் ஜோதிடத்துடைய முக்கிய ஒரு கோட்பாடு. ஜாதகத்தின் முக்கிய கோட்பாடும் இதுதான், ஆன்மீகத்துடைய முக்கிய கோட்பாடும் இதுதான். இதை ஏற்றுக்கொள்பவர்கள் ஏற்றுக்கொள்ளலாம், ஏற்றுக்கொள்ளாதவர்கள் ஏற்றுக்கொள்ள தேவையில்லை. ஏனென்றால் நம்மளுடைய முன்ஜென்மம் என்ன என்பது யாருக்கும் தெரியாது. நாம் முன்ஜென்மத்தில் எப்படி இருந்தோம், என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தோம் என்பது யாருக்கும் தெரியாது. ஜோதிட ரீதியாக சொல்லக்கூடிய கருத்து இதுதான், ஆன்மீகம் சொல்லக்கூடிய கருத்தும் இதுதான். ஏற்றுக்கொள்பவர்கள் ஏற்றுக்கொள்ளலாம். இதில் பலவிதமான விஷயங்கள் உண்டு. இப்ப இந்த நம்மளுடைய பூர்வ புண்ணிய பாவ புண்ணியம் அப்படின்றதுல பலவிதமான விஷயங்கள் உண்டு. நிறைய விதமான தோஷங்களுக்குள் தெரிந்தோ தெரியாமலோ ஒரு மனிதன் அகப்படுகிறார். பலவிதமான பாவ செயல்கள், பலவிதமான தோஷங்களுக்குள் ஒரு மனிதன் தெரிந்தோ தெரியாமலோ அகப்படுகிறார். அந்த விஷயங்கள் எல்லாமே அந்த லக்ன 5ஆம் இடம் மிக தெளிவாக காண்பிக்கும். நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன பண்ணிட போகுது அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த கிரகம் என்ன பண்ணிடும், இந்த கிரகம் என்ன பண்ணிடும், அட பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. யார் ஒருவருமே அவர்களுடைய வாழ்க்கையில் தீராத கஷ்டம் வந்தால் மட்டும்தான் தெய்வத்தை நம்புகிறார்கள், தெய்வத்தை வழிபடுகிறார்கள். யார் ஒருவருமே இயற்கையாக தெய்வத்தை வழிபாடு பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க தெய்வத்தை மட்டுமே நம்பி நல்லதும் அவனே கெட்டதும் அவனே, வரக்கூடிய எல்லா நன்மைக்கும் அவனே காரணகர்த்தா, வரக்கூடிய எல்லா கஷ்டத்திற்கும் அவனே காரணகர்த்தா என்று இருக்கக்கூடியவர்கள் இயற்கையாக இருக்கிறார்கள். அவர்களை பற்றியும் பிரச்சனை இல்லை. இப்ப இந்த இடத்துல லக்ன 5ஆம் இடத்தை ஏன் நான் இவ்வளவு தெளிவா சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மனிதனுடைய பாவ புண்ணியத்திற்குண்டான தீர்வு செய்யாம, ஒரு மனிதன் என்ன மாதிரியான பாவ புண்ணியம் பண்ணியிருக்காங்க, அந்த குடும்பத்தில் என்ன மாதிரியான பாவ புண்ணியம் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெரியாம அவங்க குடும்பத்துல ஒரு நல்ல தெய்வ சக்தியை நிலைநிறுத்த யாராலும் முடியாது. இங்க பரிகாரம் பல பேருக்கு பலன் தராமல் போவதற்கான காரணம், ஜாதகத்தில் பார்க்கக்கூடிய அந்த கர்மவினையின் பாதிப்பை, அளவுகோலை தெரிந்து கொண்டு அந்த பாவவினைக்கு உண்டான பரிகாரங்களை செய்யாமல் நேரடியாக தெய்வத்தை வணங்குவதாலும் பொதுவான நிறைய பூஜைகள். இன்னைக்கு பெரும்பாலும் பார்த்துட்டீங்கன்னா, எந்த கஷ்டம் இருந்தாலும் சரி, பிதுர்சாப குற்றம் அப்படின்னாவே இந்த கோயிலுக்கு போங்க, இந்த பரிகாரம் பண்ணிட்டு வாங்க, உங்களுக்கு உடனே சரியாயிடும் அப்படின்னு ஜோதிடர்கள் இன்னைக்கு பெரும்பாலானவங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா ஊர்லயும் கோயில் இருக்கு, எல்லா ஊர்லயும் தெய்வம் இருக்கு, எல்லா ஊர்லயும் இருக்கிற தெய்வத்திற்கு அந்தந்த ஊர் மக்களால் செய்யக்கூடிய பூஜைகள், அந்த தெய்வத்திற்கு அந்த பக்தர்களால் செய்யக்கூடிய பூஜைகள் நடந்துகிட்டு தான் இருக்கு. இந்த தெய்வம் உயர்ந்த தெய்வம், இந்த தெய்வம் தாழ்ந்த தெய்வம் அப்படின்றது இங்க கோட்பாடு இல்லை. நம்மளுடைய தெய்வ வழிபாட்டுல கிராம தேவதைகள்னு சொல்லக்கூடிய வழிபாடுகளும், அடுத்ததாக பெரிய பெரிய ஆலயங்கள் வைத்து வழிபடக்கூடிய சிவாலயங்கள், பெருமாள் வைணவ சார்ந்த ஆலயங்கள், அது போல பல ஆலயங்கள் இருக்கு. இதுல நம்மளுடைய இந்து தர்மத்துல, நம்மளுடைய தமிழ் உலக பகுதிகளில் எல்லை தெய்வங்கள், கிராம தெய்வங்கள் மிக அதிகமாக இருக்குது. நம்மளுடைய தெய்வ வழிபாடு மிகவும் பழமையானது. ஆதிகாலத்தில் அடுகல் வழிபாட்டுல இருந்து நீங்க வந்தாதான் அந்த குலதெய்வத்துடைய வழிபாடுடைய தன்மையை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். நம்மள முன்னோர்கள் தான் குலதெய்வமாக பாதி இடத்துல வருவாங்க. நிறைய இடத்துல குலதெய்வங்களை அவங்க உருவாக்கி வச்சுட்டு போயிருப்பாங்க. இந்த லக்ன 5ஆம் இடம் அப்படின்றது மிக அதிகமான அளவுக்கு பாதிக்கும் போது, இந்த தெய்வங்களை நீங்க எவ்வளவு வழிபாடு பண்ணாலும் அந்த பாவம் தீராமல் அந்த தெய்வம் சுபபலனை தராம தடைபட்டு நிற்கிது. இதற்கான காரணங்கள் என்ன என்பதை என்னுடைய அனுபவ ஆராய்ச்சியில ரொம்ப அதிகமா நான் அதை ஆராய்ச்சி செய்து பார்க்கும் பொழுது, ஒரு ஓட்டப்பானையில தண்ணி எவ்வளவு ஊத்தினாலும்
அந்த ஓட்டை இருக்கிற வரைக்கும் அந்த தண்ணி எல்லாம் வீணா போய்கிட்டு தான் இருக்கு. ஒரு பானையில தண்ணி வேணுன்ற அளவுக்கு நம்ம நிரப்பி வச்சு நம்மளுடைய தாகத்திற்கு வேணுன்றப்ப நம்ம மொண்டு குடிக்கணும் அப்படின்னா அந்த பானை முதல்ல பின்னம் இல்லாம இருக்கணும். இதை தான் நான் என்னுடைய அனுபவத்துல நான் புரிஞ்சுக்கிட்டேன். இது என்ன நீங்க சொல்றீங்க புதுசா இருக்கு, ஓட்டப்பானையில தண்ணி நிக்காது, அது யாருக்கு தான் தெரியாது, நீங்க என்ன புதுசா சொல்றீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஒரு சில குடும்பங்களில் அதிகமான பாதிப்புகளும் அதிகமான குறைகளும் செய்வனையினாலோ எதிர்மறை சக்திகளாலோ அல்லது பாவங்கள் மூலியமா வரக்கூடிய தோஷங்கள்னாலோ இருக்கக்கூடிய பாதிப்புகள் ஒரு குடும்பத்துல மிக அதிகமாக இருந்தால், ஒரு குடும்பத்தில் செய்வினை பாதிப்பு, கிரக ரீதியாக வரக்கூடிய அதிகமான பாதிப்புகள், பிதுர் சாபங்கள், முன்னோர்கள் செய்த பாவங்களினால் வரக்கூடிய தோஷங்கள், இது போன்ற எந்த பாதிப்பு ஒருவருடைய குடும்பத்தில் இருந்தாலும் அந்த பாதிப்புக்குன்னு ஒரு நிவர்த்தி இருக்கும். அந்த நிவர்த்தியை செய்துட்டு குலதெய்வத்தை முறையா வழிபாடு பண்ணி குலதெய்வத்தை கூட்டிட்டு வீட்டுல முதல்ல உட்கார வைக்கணும். உதாரணத்துக்கு மகாபாரதத்தில் பாண்டவர்கள் ஜெயிப்பதற்கு கிருஷ்ண பரமாத்மா தான் முக்கிய காரணமாக இருந்தார். ஏன்னா சகுனின்ற சூழ்ச்சிக்காரங்கிட்ட கிருஷ்ணனுடைய சூழ்ச்சி தான் ஜெயிக்க முடியும் அப்படின்றது நியதி. கிருஷ்ணனும் சூழ்ச்சி செய்துதான் ஒவ்வொரு செயலையும் செய்துக்கிட்டு வந்திருப்பார். தெய்வங்களும் இங்கு சூழ்ச்சிகளை செய்கின்றன. இதுதான் நம்மளுடைய மதம் நமக்கு சொல்லியிருக்கு. அதுல நன்மைக்கு சூழ்ச்சி செய்பவனும் தீமை செய்வதற்கு சூழ்ச்சி செய்பவனும் தான் யார் அப்படின்றத நம்ம பார்க்கணும். இப்ப மகாபாரதத்துல கிருஷ்ண பரமாத்மா கூட இருந்ததுனால மட்டுமே பாண்டவர்களால ஜெயிக்க முடிந்ததாக சொல்லப்படுகின்றது. அந்த மகாபாரதத்துல கிருஷ்ண பரமாத்மா ஒரு பஞ்சபாண்டவர்களுக்கு எப்படி துணை புரிந்தாரோ அதுபோல நம்மளுடைய வாழ்க்கையில நமக்கு துணை வேண்டும். நாம எல்லாரும் கூப்பிட்டாலும் கிருஷ்ணர் வருவார்னா வருவார், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் குலதெய்வங்களுக்கு முக்கிய பங்கு உண்டு. ஏனென்றால் குலதெய்வம் என்பது அந்த குடும்பத்தின் சுய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக மட்டுமே உருவாக்கப்பட்டது. இப்ப தஞ்சை பெரிய கோயில் ராஜாக்களால் கட்டப்பட்டது. திருவண்ணாமலை அண்ணாமலையார் ஆலயம் அது சில மன்னர்களால் அதுவும் கட்டப்பட்டது. பொதுமக்களின் தேவைகளுக்காக எல்லா மக்களும் பயன்பெற வேண்டும் என்று உருவாக்கப்பட்டதாக இருக்கின்றது. நம்மளுடைய திருப்பதி பெருமாள் முதல் கொண்டு எண்ணற்ற பெரிய ஆலயங்கள் எல்லாமே மன்னர்களால் நம் மக்கள் நலம் பெற வேண்டி மக்கள் நல் வழிபாடு செய்து நல் ஒழுக்கத்துடன் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்பதற்காக நமக்கு இவங்க எல்லாமே நமக்கு உருவாக்கி கொடுத்தது தான். ஆனால் இந்த குலதெய்வம்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம முன்னோர்கள் நமக்கு உருவாக்கி கொடுத்தது. நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு உருவாக்கி கொடுத்தது தான் இந்த குலதெய்வ வழிபாடு. இந்த குலதெய்வ வழிபாடு யார் ஒருவர் முறையா எடுக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில மிகுந்த முன்னேற்றம் அடையும் என்பது அனைவரும் சொல்லக்கூடியது. நாங்க குலதெய்வ கோயிலுக்கு எவ்வளவு பூஜைகள் பண்ணி எவ்வளவு விதமான வழிபாடுகள் செய்தும் எங்களுக்கு கஷ்டம் இன்னும் தீரவில்லைன்றவங்க இங்க 90 விழுக்காடு இருக்கிறார்கள். அப்ப குலதெய்வம்ன்றது பொய்யா? மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி அங்க இருக்கு. குலதெய்வம்ன்றது பொய் அல்ல. குலதெய்வங்கள் அப்படின்றது பொய் அல்ல. குலதெய்வத்தை முறையாக அவர் குல வழக்கப்படி வழிபாடு செய்தாலும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குறைகளை நிவர்த்தி செய்யாமல், உங்களுடைய குடும்பங்கள்ல இருக்கக்கூடிய குறைகளை நீங்கள் நிவர்த்தி செய்யாமல் நீங்கள் செய்யக்கூடிய வழிபாடுகள் உங்களுக்கு முழுமையான பலனை தராமல் போகின்றது. அதற்கான காரணம் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குறைகள். சரி, இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய குறைகள் என்னென்ன அப்படின்றது நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி லக்ன 6ஆம் இடம்ன்றது ருண ரோக சத்ருஸ்தானம் சொல்லக்கூடியது. ஒரு மனிதனுடைய 6ஆம் இடமும் 10ஆம் இடமும் சம்பந்தப்பட்ட அந்த ஜாதகருக்கு நல்ல தொழில் அமையும். நல்ல இடத்துல அதாவது அடிமை வேலைக்கு தான் போவாங்க அல்லது அரசு வேலைக்கு போறாங்க. இந்த அரசு உத்தியோகம் போவதற்கும் நல்ல ஒரு கம்பெனியில நல்ல ஒரு இடத்துல நல்ல ஒரு தொழில் முன்னேற்றம் அடையணும், நல்ல ஒரு ஸ்ட்ராங்கா நம்ம இருக்கணும், ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்கணும் அப்படின்னா லக்ன 6ஆம் இடமும் 10ஆம் இடமும் சம்பந்தப்பட்ட அந்த ஜாதகருக்கு நல்ல தொழில் அமையும்.
அரசாங்க தொழிலுக்கும் 6ஆம் இடத்துக்கும் 10ஆம் இடத்துக்கும் சூரியன் சம்பந்தப்பட்டால் அரசாங்க தொழில், அரசு சார்ந்த தொழில்கள் கட்டாயம் அமையும். ருண ரோக சத்ரு அப்படின்னு சொல்லக்கூடியது 6ஆம் இடம். அதாவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நோய் வருவதற்கான காரணம் அந்த லக்ன 6ஆம் இடம் தான் காரணமாக அமைகின்றது. லக்ன 6ஆம் இடம் யார் ஒருவருக்கு அதிகமாக பாதிப்பு உண்டு பண்ணுகின்றதோ, யாருக்கெல்லாம் லக்ன 6ஆம் இடத்திற்குரிய தசா புத்திகள் நடக்கின்றதோ அவர்களுக்கு எல்லாமே ஏதாவது ஒரு வகையில் நோய் நொடின்றது இருந்துகிட்டே இருக்கும். ஏதாவது உடல் ரீதியான பாதிப்புகள் இருந்துகிட்டே இருக்கும். அடுத்தது பொருளாதார பாதிப்புல கடன் அப்படின்னு வாங்குறாங்க இல்லைங்களா, இந்த கடன் வாங்குறதுக்கும் 6ஆம் இடத்துக்கும் நெருங்கிய சம்பந்தம் உண்டு. யாரெல்லாம் லக்னத்துக்கு 2ஆம் இடத்த அதிபதி 6ல இருக்கிறானோ, லக்னாதிபதி 6ல இருக்கிறானோ அவங்க எல்லாம் அடிக்கடி கடன் வாங்கிக்கிட்டே இருப்பாங்க. கடன் இல்லாம அவங்களால இருக்கவே முடியாது. லக்ன 6ஆம் இடத்ததிபதி தசாபுத்தி நடக்கும்போது உடல்நிலையிலையும் பாதிப்பு வரும், பொருளாதார ரீதியாகவும் கடன் தொந்தரவுகள் கட்டாயம் வரும். எதிரிகளால் மறைமுகமான தாக்குதல்கள் உண்டாகும். சத்துருக்களால், பகைவர்களால் மறைமுகமான தாக்குதல்கள் உண்டாகும். எனவே அதிலும் கவனமாக இருக்க வேண்டும். 6ஆம் இடம்ன்றது ருண ரோக சத்துருஸ்தானம். அடுத்தது 7ஆம் இடம்ன்றது கலஸ்திரஸ்தானம், தொழில் ஸ்தானம். சுய தொழிலுக்கு ரொம்ப முக்கியமான இடம். கூட்டாளி, அதாவது நம்ம தொழில் ரீதியா பார்ட்னர்ஷிப் போடுறோம் இல்லைங்களா, அதற்கும் 7ஆம் இடத்திற்கும் ரொம்ப சம்பந்தம் உண்டு. 7ம் 10ம் யாருக்கெல்லாம் சம்பந்தப்படுதோ அவங்க எல்லாமே சுய தொழில இருப்பாங்க. 7ஆம் இடத்துல நல்ல நட்பு கிரகங்கள் இருந்து 5ஆம் இடத்த அதிபதியோ 2ஆம் இடத்த அதிபதியோ சம்பந்தப்பட்ட அவர்களுக்கு தொழில் கூட்டாளிகள் அமைவாங்க. நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் அவங்களுக்கு அமையும். அடுத்தது 7ஆம் இடத்த அதிபதி 8ஆம் இடத்திலோ 12ஆம் இடத்திலோ மறைந்தால் திருமண வாழ்க்கையில கஷ்டங்கள் உண்டாகும். 7 8 12 மறையும் பட்சத்தில் திருமண வாழ்க்கைன்றது ஏதாவது ஒரு பெரிய கஷ்டத்துக்குள்ள போய் நிற்கும். 7 லக்ன 2ஆம் இடத்துல மறைகிறான், 7ஆம் இடத்த அதிபதி லக்னத்திற்கு 2ஆம் இடத்தில் உட்கார்றான் அப்படின்னா இந்த 2 திருமண வாழ்க்கைன்னு சொல்றாங்க இல்லைங்களா, 2 கல்யாணம் இந்த ஜாதகருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த லக்னத்துக்கு 7க்கு அதிபதி ஆனவன் 2ஆம் இடத்துல இருந்தா நிறைய பேருக்கு அந்த திருமண வாழ்க்கை 2ஆக அமைகின்றது. அடுத்தது பார்த்துட்டீங்கன்னா 8ஆம் இடம். 8ஆம் இடம்ன்றது ஆயுள் ஸ்தானம். 8ஆம் இடத்தை சம்பந்தப்பட்டு தொழில் ஸ்தானம் ஒருத்தருக்கு வேலை செஞ்சா இன்சூரன்ஸ், கமிஷன் ஏஜென்ட், இந்த மாதிரி விஷயங்கள்ல நல்லா உங்களுக்கு வருமானங்கள் வரும். அவர்களுடைய எதிரிகளுக்கு, அதாவது எதிரிகள் போது யார் ஒருவருக்கும் தன்னுடைய எதிரில் இருப்பவர்கள் எதிரியாகத்தான் கணக்கு. ஜோதிடம் அப்படித்தான் சொல்லும். நண்பர்களோ எதிரிகளோ தனக்கு எதிரில் நிற்பவர்கள், எதிரிகள்ன்றதை விட தனக்கு எதிரில் இருப்பவர்கள், தன்னுடன் சேர்ந்து இருப்பவர்கள், தன்னுடன் இருப்பவர்களுக்கு எல்லாம் லாபம் வர மாதிரி ஒரு வேலையை செஞ்சு கொடுத்து அந்த லாபத்துல இருந்து ஒரு பங்கு எடுத்துக்கணும். இந்த 10ஆம் இடமும் 8ஆம் இடமும் யாருக்கெல்லாம் சம்பந்தப்படுதோ அவங்களுக்கு தொழில் அப்படித்தான் அமையும். அடுத்தது ஆயுள் ஸ்தானமாக சொல்லக்கூடியது 8ஆம் இடம். 8ஆம் இடத்த அதிபதியோடைய தசாபுத்திகள் நடந்தாலோ அல்லது 8ல் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய தசாபுத்தி ஒரு ஜாதகத்துல நடந்தால் அவருக்கு தடங்கள், எதை எடுத்தாலும் தடங்கள், எதை எடுத்தாலும் குழப்பம், எதை எடுத்தாலும் இடையூறுகள் அப்படின்றது தொடர்ச்சியா திரும்ப 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 வந்துகிட்டே இருக்கும். இந்த தடங்கள்னால அவங்க ஒரு இடத்துல என்னடா நம்ம இவ்வளவு செஞ்சு தடங்கள் வந்துகிட்டே இருக்குன்னு ஒரு இடத்துல அவங்க தன்னுடைய செயல்கள் எல்லாமே நிறுத்தி அமைதியாகிடுவாங்க. அந்த அளவுக்கு இடையூறுகளை உண்டு பண்ணக்கூடியது 8ஆம் இடம், மிகுந்த தடங்களை தரக்கூடிய இடம். அடுத்தது லக்ன 9ஆம் இடம் சொல்லக்கூடியது, அதுவும் யோகஸ்தானம். பூர்வ புண்ணியத்தின் 5ஆம் பாவத்திற்கு முழுமையான சப்போர்ட் செய்யக்கூடியது 9ஆம் பாவம். தந்தை, தந்தையுடைய வாழ்க்கை, தந்தையை பத்தி பேசக்கூடிய இடம் 9ஆம் இடம். பிதர்களுடைய விஷயங்கள்ல தந்தை வழியில வரக்கூடிய நன்மை தீமை அனைத்தும் 9ஆம் இடம் பேசும். ஒரு ஜாதகத்துல 5ஆம் இடமும் 9ஆம் இடமும் ரொம்ப முக்கியம். இந்த குலதெய்வ விஷயத்துக்கும் சரி, எண்ணற்ற தெய்வ வழிபாடுகள் செய்யறதுக்கும் சரி, பூர்வ ஜென்ம பாவ புண்ணியத்தின் அளவு என்ன என்பதை தெரிந்து கொள்வதற்கும் சரி, லக்ன 5ஆம் இடமும் 9ஆம் இடமும் ரொம்ப முக்கியமானது. 9ஆம் இடத்தில் இந்த பாவகிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், சனி, ராகு, கேது, பகைப்பற்ற எந்த கிரகமும் அங்க உட்காரக்கூடாது. நல்ல கிரகமாக இருந்தாலும் அங்கு குருவே இருந்தாலும் குரு அங்கு பகை வீடாக இருக்கக்கூடாது. 5ஆம் இடம். புதன் இருந்தாலும் புகழ்தனுக்கு நீச்ச வீடாகவோ பகை வீடாகவோ அந்த இடம் இருக்கக்கூடாது. எந்த நல்ல கிரகமாக இருந்து அந்த கிரகம் அங்கு பாதிப்படைந்தாலும் அந்த குடும்பத்தில் பிதுர் சாப குற்றம், குலதெய்வ ரீதியான பாதிப்புகள் கட்டாயம் இருக்கும். அடுத்தது லக்ன 10ஆம் இடம். 10ஆம் இடம்ன்றது தான் இன்னைக்கு பெரும்பாலானவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை. தொழில் ஸ்தானம், கர்மஸ்தானம்னு சொல்லுவாங்க. அதை ஒரு மனிதனுடைய ஜீவாதாரம், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஜீவாதாரம், எதை செய்து தன்னுடைய
சம்பாதித்தை அதிகப்படுத்தி சாப்பிட்டு எப்படி ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையை வாழ போறான், தனக்கு வேணுன்றதெல்லாம் எப்படி சேர்த்திக்க போறான்ற பேசுற இடம் கர்மஸ்தானமாக சொல்லக்கூடிய 10ஆம் இடம், தொழில் ஸ்தானம். இந்த 10ஆம் இடம் அப்படின்றது ஒருத்தருக்கு பாதிச்சுட்டாவே தொழிலுன்றது பாதிச்சிடும். ஒரு ஜாதகத்துல லக்னத்திற்கு 10ஆம் இடம்ன்றது தான் அந்த ஜாதகருடைய தொழில் அமைப்பு. 10ஆம் இடத்து அதிபதி 8ல் இருந்தால் ஏற்கனவே சொன்ன மாதிரி அடுத்தவங்களுக்கு நல்லது பண்ணி அதுல இருந்து 2 ரூபா நம்ம வாங்கி சாப்பிட்டுக்கணும். 10ஆம் இடத்து அதிபதி லக்னத்தில் இருந்தால் நல்ல நிலையான தொழில் செஞ்சு முன்னேறதுக்கு உண்டான அமைப்பு உண்டாயிடும். 10 கூடியவன் 2ல் இருந்தால் தன்னுடைய சொல்லாற்றல் மூலியமாகவே, சொல்லாற்றல்னா நான் சொல்ற வாக்கை காப்பாத்துறதுனால அந்த ஜாதகருக்கு வேணுன்ற பொண்ணும் பொருளும் செல்வங்களும் வந்துடும். அவங்ககிட்ட போய் எதை கொடுத்தாலும் அந்த ஆள் சொல்ற மாதிரி செஞ்சு கொடுத்துருவாரு அப்படின்னு அந்த நபர்களுக்கு, அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, அந்த 10ஆம் இடத்தில் 2ல இருக்கிறவங்க எல்லாமே தன்னுடைய சொல்லை தன்னுடைய வாக்கை நிறைவேற்றுவதால் அவர்களுக்கு அந்த வாழ்க்கையில வேணுன்ற பொண்ணும் பொருளும் இயற்கையாக கிடைச்சிடும். 10ஆம் இடத்தில் 3ல இருந்தால் அலைச்சல் அதிகமாக இருக்கும். கமிஷன் சம்பந்தப்பட்ட தொழில் செய்வதற்கு ரொம்ப நல்லா இருக்கும். லக்ன 10ஆம் இடத்து அதிபதி 4ல் இருந்தால் சுய தொழில், ஒரு இடத்துல உட்காந்து சம்பாரிச்சு வேணுன்றது எல்லா சௌகரியத்தையும் அடையக்கூடிய இடம். இடையூறுகளை முதலில் தரும். ஏன்னா 4ஆம் இடம்ன்றது பாதகத்தையும் கொஞ்சம் தரும், கொஞ்சம் கஷ்டங்களையும் காமிக்கும். அதன் பிறகு மிகுந்த ஒரு நல்ல முன்னேற்றங்களை கொடுத்துரும். 5ஆம் இடத்துல இருந்தா இயற்கையாகவே அவங்க முன்னோர்கள் செய்த தொழிலோ பரம்பரை தொழிலோ எடுத்து செஞ்சு முன்னேறிடுவாங்க. அடுத்தது 6ல் இருந்தால் அரசு உத்தியோகம் அல்லது உத்தியோகம், இன்னொருத்தர்கிட்ட போய் வேலை செஞ்சு முன்னேறிக்குவாங்க. 7ல் இருந்தால் சுய தொழில். 9ல் இருந்தால் யோக தொழில். யோக தொழில்னா நம்ம முன்னோர்கள் செய்த தொழில், ஆன்மீகம் சார்ந்தது, எண்ணற்ற விஷயங்கள் இருக்கு. யோக தொழில் அப்படின்னு பார்த்துட்டீங்க, எண்ணற்றது இருக்கு. அயல்நாடு பிரயாணம் சென்று செய்யக்கூடிய தொழில், அயல்நாடுகளில் தங்கி வேலை செய்து முன்னேறுவது, எண்ணற்ற செயல்கள் மூலியமாக அவங்களுடைய ஜீவாதாரம் முன்னேறும். 10 கூடியவன் 10லே இருந்தால் நிலையான தொழில், எதை செய்தாலும் அந்த தொழில நல்ல வலிமையா இருப்பாங்க. அது அடிமை தொழிலாக இருந்தாலும் சரி, அரசு உத்தியோகமா இருந்தாலும் சரி, சுய தொழில் தான் இருந்தாலும் சரி, இருக்கிற இடத்துல ஜெயிச்சிருவாங்க. 11ல இருந்துச்சுன்னா தன்னுடைய விருப்பத்திற்கு எதை செய்து வெற்றி அடைவாங்க. திடீர்னு இன்னைக்கு ஜோசியரா இருப்பாங்க, நாளைக்கு ரியல் எஸ்டேட் அதிபதியா மாறிடுவாங்க, அடுத்த நாள் அவங்க எதை நினைக்கிறாங்களோ அந்த நிலைக்கு போயிடுவாங்க. ஒரு மருந்து கம்பெனி வச்சிருவாங்க. என்னென்ன அவங்க ஆசைப்படுறாங்களோ அது எல்லாத்துலேயும் முழுமையான அறிவை பெற்று செய்வாங்க. அதுல ஒரு ரகசியம் அதுதான். ஆசைப்படுறோன்னு செய்யாம அதுல முழு அனுபவத்தையும் பெற்று செய்வாங்க. சரி, இப்படி எல்லாம் சரி. லக்ன 10ஆம் இடத்தை 12ல இருக்குதுன்னா விரயம், எதை செய்தாலும் விரயம், எந்த தொழிலும் ஏதாவது ஒரு விரயம் அடைஞ்சுக்கிட்டே இருக்கும். எவ்வளவு முதலீடு போட்டாலும் அந்த தொழில்ல அவங்களுக்கு விரயம்ன்றது உண்டாகிக்கிட்டே இருக்கும். தன்னுடைய முதல எடுக்கிறது, அசலை எடுக்கிறது அவங்களுக்கு பெரிய வேலையா போயிடும். 2வது கடன் அப்படின்றது உண்டாகிக்கிட்டே இருக்கும். அந்த தொழில் ரீதியா வரக்கூடிய கடன்றது உண்டாகிக்கிட்டே இருக்கும். பொதுவாகவே 10ஆம் இடத்துல 12ல இருந்தா அடிமை தொழிலோ அல்லது வெளிநாடுகள் போயிடுறது நல்லது. சுய தொழிலும் செய்யறேன், முதல் போட்டு செய்யறேன்னு செய்யறது ரொம்ப கவனமா இருக்கணும், சிக்கல் உண்டு பண்ணிடும். இதே போல 10ஆம் இடத்துல இருக்க எந்தெந்த பாவங்கள், எந்தெந்த வீட்டு அதிபதிகள் 10ஆம் இடத்துல இருக்கோ அதுக்குண்டான மாதிரியான கிரகங்களும் மாறி பலன் தரும். 10ல எந்த மாதிரியான கிரகங்கள் அமர்ந்து நன்மையா நல்ல நிலையில் இருக்கின்றதோ அல்லது பாதிப்பு தரக்கூடிய நிலையில் இருக்கின்றதோ அதற்குண்டான பாதிப்புகளும் நன்மைகளும் அங்கு அமையும். 10ஆம் இடம்ன்றது இதுதான். இப்படிதான் தொழில் ஒரு மனிதனுக்கு இருக்கின்றது. நான் சொன்ன பொதுவான அமைப்புகள், இப்ப நான் சொன்னது அத்தனையுமே பொதுவான ஒரு விஷயங்கள் தான் உங்களுக்கு. அடுத்த லக்ன 11ஆம் இடம்ன்றது தன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றிக்கக்கூடிய இடம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நடப்பு திசாபுத்தி 11ஆம் இடத்தை சம்மந்தப்படுத்தி தசாபுத்தி நடக்கும்போது தான் நிறைவேறிய ஆசைகள், தனக்கு தேவைப்பட்ட ஆசைகள், தன் நினைத்த ஆசைகள் எல்லாத்தையும் நிறைவேற்றி கொண்டு நல்ல ஒரு சந்தோஷமாக வாழ்வார்கள். 12ஆம் இடத்து அதிபதிகள் தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கும்போது உயிருக்கு ஆபத்து ஏற்படுவதற்கு உண்டான சூழ்நிலைகள் வரும். பொருளாதார ரீதியான பாதிப்புகள் வருவதற்கு உண்டான சூழ்நிலைகள் உண்டாகும். 12ஆம் இடத்திற்கு உண்டான நடப்பு திசாபுத்தி வந்தால் ஒரு மனிதன் மிக கவனமாக மட்டுமே இருக்க வேண்டும். 12ஆம் இடம்ன்றது ஞானத்தின் சம்பந்தப்பட்ட ஒரு வீடே தவிர பொருளாதார ரீதியாக பெரிய முன்னேற்றங்களோ குடும்பத்தில் பெரிய நன்மை தரக்கூடிய இடமாகவோ 12ஆம் வீடு நம்மளுடைய ஜோதிடத்துல சொல்லலை யாருமே. அப்ப இந்த 12 பாவங்களுக்கும் நவ